அனைவருக்கும் வணக்கம். அதிமிகாவில் நாம் இப்போ பார்க்க போகிறது 10 கழுதைகள் முல்லா கதை. ஒரு நாள் முல்லா தன்னோட வீட்டு வாசலில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவரை பார்க்க ஒரு நண்பர் வந்தார். முல்லா, பக்கத்து ஊரில் பெரிய திருவிழா நடக்க போகுது, அதில் பெரிய சந்தையும் நடக்க போகுது, நீங்கள் ஏன் அங்கே போய் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு கேட்டார். உடனே முல்லா சந்தோஷமாகி, அடடா, திருவிழானா பெரிய கூட்டம் வரும், அங்கே வியாபாரம் செஞ்சால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சந்தோஷப்பட்டார். உடனே எங்கிட்ட நிறைய உப்பு இருக்குது, ஆனால் ஒரே ஒரு கழுதை தான் இருக்குது, நான் என்ன செய்யன்னு கேட்டார். அதுக்கு அந்த நண்பர், என்கிட்ட 9 கழுதைகள் இருக்குது, வேணும்னு வாடகைக்கு தரேன், ஒரு நாளைக்கு ஒரு கழுதைக்கு ₹1 மட்டும் கொடுங்கன்னு சொன்னார். இதை கேட்ட முல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் அந்த நண்பரோட வீட்டுக்கு போன முல்லா 9 கழுதைகளையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதோட முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றினார். தன்னோட கழுதையையும் சேர்த்து மொத்தம் 10 கழுதைகளையும் பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சிட்டே தன்னோட பயணத்தை தொடங்கினார். பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு காட்டு வழியாக போகிறது தான் ஒரே வழியாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப பத்திரமாக காட்டு மிருகங்கள் எதுவும் வந்து தன்னோட கழுதையை, வாடகைக்கு வாங்கின கழுதையையும் பிடிச்சு தின்னுடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே கவனமாக பயணம் செஞ்சார். அப்போ தான் அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே கழுதைகள் எல்லாத்தையும் எண்ணி பார்த்தாரு. மொத்தம் 9 கழுதை தான் இருந்துச்சு. இதை பார்த்த முல்லாவுக்கு பகீர்னு இருந்துச்சு. அடடா, ஒரு கழுதையை காட்டு மிருகங்கள் பிடிச்சிட்டு போயிடுச்சோ அப்படின்னு நினச்சாரு. இது ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருக்குது, இங்கே நின்று நேரத்தை வீண் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணம் செஞ்சார். அப்போ அவர் திடீர்னு திரும்ப ஒரு தடவை கழுதைகளை எண்ணி பார்த்தாரு. அப்போ 10 கழுதைகள் சரியாக இருந்துச்சு. அடடா, நம்ம கழுதைகளுக்கு ஒன்றும் ஆகலை, பக்கத்தில் எங்கிட்டாவது போயிட்டு திரும்ப நம்ம கூடவே வந்து சேர்ந்துருச்சுன்னு நினச்சிட்டு திரும்பவும் பயணம் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் குழப்பமான மனநிலையில் இருந்த முல்லா திரும்பவும் கழுதைகளை எண்ணி பார்க்க ஆரம்பித்தார். அப்போ மறுபடியும் 9 கழுதைகள் தான் இருந்துச்சு. கோபமான முல்லா தான் பயணம் செஞ்சுட்டு வந்த கழுதை மேலே இருந்து கீழே இறங்கினார். இனிமேல் நான் நடந்தே தான் பயணம் செய்ய போகிறேன், கழுதை மேலே பயணம் செஞ்சால் 9 கழுதை தான் எண்ணிக்கை காட்டுது, நடந்து பயணம் செஞ்சால் கழுதைகளோட எண்ணிக்கை சரியாக இருக்குது அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தார். குழந்தைகளா, இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த முட்டாள் முல்லா கழுதை மேலே உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த கழுதையும் சேர்த்து என்ன மறந்துட்டார்னு உங்களை மாதிரி குழந்தைகள் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்படி தானே? வணக்கம்.